ராஜா, என்னில் ஒன்றுமே இல்லையே. இயேசு ராஜா, என்னில் இறங்கி வாருவே. இயேசு ராஜா, என்னில் ஒன்றுமே இல்லையே. இயேசு ராஜா, என்னில் இறங்கி வாருவே. இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, எந்தன் பலியை ஏற்றுக்கொள்ளும். இயேசு ராஜா, எந்தன் சுமையை தாங்கிக் கொள்ளும். இயேசு ராஜா, எந்தன் பலியை ஏற்றுக்கொள்ளும். இயேசு ராஜா, எந்தன் சுமையை தாங்கிக் கொள்ளும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, வாரம் எனக்கு தாரும் ராஜா, அறுவடைய எனக்கு தாரும் ராஜா. வாரம் எனக்கு தாரும் ராஜா, அறுவடைய எனக்கு தாரும் ராஜா. என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, அலைகடலாக ஓடி வந்தேன். இயேசு ராஜா, அதிசயமாக என்னை நடத்தும். இயேசு ராஜா, அலைகடலாக ஓடி வந்தேன். இயேசு ராஜா, அதிசயமாக என்னை நடத்தும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, உந்தன் கிருபை ஒன்றே போதும். இயேசு ராஜா, உந்தன் மகிமை ஒன்றே போதும். இயேசு ராஜா, உந்தன் கிருபை ஒன்றே போதும். இயேசு ராஜா, உந்தன் மகிமை ஒன்றே போதும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை வல்லமையாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை வழிநடத்தி காத்துக் கொள்ளும். இயேசு ராஜா, என்னை வல்லமையாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை வழிநடத்தி காத்துக் கொள்ளும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, என்னை உத்தமனாக விளங்க பண்ணும். இயேசு ராஜா, என்னை பரிசுத்தமாக விளங்க செய்யும். இயேசு ராஜா, இம்மட்டுமாய் நம்மை தாங்கினார், இம்மட்டுமாய் நம்மை போஷித்தார், இம்மட்டுமாய் நம்மளை ஆண்டவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா பிசாசின் மந்திரங்களுக்கும் கர்த்தர் நம்மை காத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகள் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையில எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக நீர் பலியான தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அதை நாங்கள் நினைக்கிறோம் ஆவியானவரே. எங்களுக்காக நீர் யாவற்றை செய்தவரே நன்றி அப்பா. ஆண்டவரே கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர் சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலுவையில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எங்களுக்காக 39 கசையடிகளை வாங்கினீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஒரு குற்றமும் செய்யாத ஒரே தெய்வம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே மரித்த தேவன். ஆண்டவரே அதை நாங்கள் நினைக்கிறோம் ஆவியானவரே. இந்த பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. ஆமென்.
நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது, உம்முடைய பிரசன்னம் மேலானது. ஆண்டவரே நீர் எங்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்வாரியிலே செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாவியானவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நிகரான யாருமே இல்லை. ஆவியானவரே உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்தில் பலப்படுத்தினீர். ஆண்டவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரபுக்களாக நீர் எங்களை உயர்த்தி வைக்கிறவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி. நீர் எங்களை ரட்சித்து நடத்துகிறவரே நன்றி. நீர் எங்களை நடத்தின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen, amen. Praise God, praise you Master, praise you Father. Hallelujah. You are the only God, you are the Redeemer, you are the one and only Holy Spirit Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா. நீர் நடத்திடுங்க ஆவியானவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை ரட்சித்து நடத்தினவர், நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் கர்த்தர் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை நீர் நடத்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா தடைகளை கர்த்தர் தாங்கினீர், எல்லா தடைகளையும் கர்த்தர் முறித்து போட்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து ஆண்டவரே யோசேப்பு உண்மையே நம்பிக்கொண்டிருந்தபடியால் ஆண்டவரே அவனை நீர் கர்த்தாவே உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைத்தீர் ஆவியானவரே. அவர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை பணிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் ராஜாவாக மாற்றினீர். கர்த்தாவே கர்த்தர் அவனை ஆண்டவரே ஆசீர்வதித்தது போல கர்த்தர் இந்த நாளில் எங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராங்கப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் யோசேப்பாக மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தாவீதாக மாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரையும் சாலமோனாக மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்த நன்மைகள் நாங்கள் நினைக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்த அதிசயங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வைத்து 5000 பேர்களை நீர் போஷித்த தேவனாவியானவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை இவ்வளவு நாள் நீர் நடத்தினீர், நீர் இவ்வளவு நாள் எங்களை போஷித்தீர் ஆவியானவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் மறைவிடம் கர்த்தாவே, நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் ஆரோக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நடத்திடுங்கப்பா, நடத்திடுங்க, 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 நடத்திடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலக்காதீங்கப்பா. நீர் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காதீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாற்றுங்க. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இரட்டிப்பான நன்மைகள் நாங்கள் காணும்படியாக எங்களுடைய பெருக்கத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஐஸ்வர்யவானாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே, நீர் கொடுத்த அதிசயத்தின் நடத்தினபடியாகவே, நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படியாகவே ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்த போகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று நீர் சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுடைய எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் சுகமாக இருக்க, நாங்கள் செழித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர. பிசாசு ஒரு வாசலை அடைத்தாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு 7 வாசலை திருப்பி தருகிறவர். 7 வாசலை எங்களுக்காக ஆண்டவரே திறவுகோலை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு நீராக நீர் எங்களை நடத்தினீர். ஆண்டவரே நடத்த போகிறீர், நீர் எங்களை நடத்தினீர். விசுவாசமா எல்லாருக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். யாரும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வாசலை திறந்து வைத்த தேவன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாத கதவை நீர் வைத்த தேவன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாதப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. எல்லா சாத்தானின் தடைகளை கர்த்தர் முறியடித்து போடுவீராக அப்பா. எல்லா மந்திரங்களும் முறியடித்து போடணும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கடிந்து புறப்படுத்துகிறோம். ரிபோ 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 ரிபோ. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அந்த இயேசுதான் விலையேறப்பட்ட கல். ஆமென். நம்முடைய உள்ளத்திலே இல்லத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும் எந்த ஒரு எதிர் வல்லமைகளும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லுங்க. இந்த வையப்ப மலையில என் சபையை கட்டுவேன். இந்த ஃபெய்த் அசெம்பிளி மினிஸ்ட்ரியில என் சபையை கட்டுவேன். நிபாக்கர பர 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 பலரபா நிக்கர பர பர பல பர பலரபா. எந்த ஒரு பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை. எந்த ஒரு பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. சோதர இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. சபை நம்முடையதல்ல, அது ஆண்டவருடையது. அவருக்கான வேலையை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எனக்காக யாவை செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நீர் எனக்காக யாவை செய்து முடிப்பீர் ராஜா. உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். இந்த காலவழியில் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை நசனா இயேசு நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற ஆவிகள், ஆமென், புரிந்து கொள்ள முடியாத இருக்கிற மனப்பக்குவங்கள் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வீணாக விருதாவாக தங்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே தங்கள் நேரத்தை செலவிடத்தக்கதாக ரட்சிக்கப்பட்டவர்களை அழைத்து வருவீராக. ஞானஸ்நானம் பெற்றவர்களை அழைத்து வருவீராக. பரிசுத்தாய் பெற்றவர்களை அழைத்து வருவீராக. முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்து வருவீராக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து வருவீராக. பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரை பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து வருவீராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் வெளியே நிற்பேன் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி எல்லா ஆண்டவரே தேவ பிள்ளைகளும் தேவனுடைய அன்புக்குள்ளாக, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக, தேவனுடையதான பிரசன்னத்துக்குள்ளாக ரிபக்கர பர 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 ரீபலாபு துரபல வெர 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 பர 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 ரிக்கர அக்கர கத்துருளி வெர 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 பர 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 பர. அனைவரும் கடந்து வர உதவி செய்யுங்க ராஜா. புதிய வல்லமையை தாங்க ராஜா. புதிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. புதிய எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ரிபாக்கர பர 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 பர. பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடித்துக்கொள். ரிபாக்கர வெர 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 பர பர. உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டயம். ஆவியின் பட்டயம் உன் கையிலே இருக்கிறது. ஆவியின் பட்டயம் உன் இருதயத்திலே இருக்கிறது. ஆவியின் பட்டயம் உன் நாவிலே இருக்கிறது. எடுத்து அதை பிசாசுக்கு முன்பாக பயன்படுத்து. உலகத்துக்கு முன்பாக அதை பயன்படுத்து. உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், குடும்பங்களை கலைக்க நினைக்கிற சத்துருவே ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற ஆவியை ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்கள் வளரட்டும், குடும்பங்கள் வளரட்டும், குடும்பங்கள் சமாதானமாக இருக்கட்டும், குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வெற்றி மேல் வெற்றியை தருவீராக. ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம் தருவீராக. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே இந்த 12வது நாள் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீதியா இருக்கிற நாட்களை ஆசீர்வதித்தாரு. இதுவரை நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களை ஆசீர்வதித்தாரு. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னென்ன ஆசீர்வாதம் குறைவாய் இருக்கிறதோ எல்லா இந்த நாட்களை நிறைவாய் தருவீராக. நீர் எங்களை தொடும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை முன் எடுப்பீராக. நீர் எங்களை முன்னுக்கு கொண்டு வருவீராக. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவீராக. கர்த்தர் ஆண்டவரே பெரியவராய், போதுமானவராய், இரக்கமானவராய் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. எல்லா தேவ பிள்ளைகளையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். எல்லா வாய்த்தரம் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆம், கர்த்தர் பெரியவர், ஆம் கர்த்தர் நல்லவர், ஆம் கர்த்தர் உயர்ந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ரிக்கரப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 ர
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை மேல் கிருபை உங்கள் மேலே ஊற்றுவாராக. வல்லமை மேல் வல்லமை உங்கள் மேல் ஊற்றுவாராக. பிரசனத்தின் மேல் பிரசனத்தை உங்கள் மேல் ஊற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் உங்க பிரசனம் வந்து இறங்கன ஆண்டவரே, என் மேல் உங்க தரிசனம் வந்து இறங்குமா ஆண்டவரே. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள் ஆனேன் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள் ஆனேன். ஆமென். அவர் என்னை ஆவியிலே கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நேராக அவர் என்னை வழி நடத்தினார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் அதை அறிவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னார், இந்த எலும்புகள் உயிர் அடையும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சோத்திரம். உயிரற்ற ஆண்டவரே உள்ளங்களுக்கு உயிர் தருவீராக. உணர்வற்ற உள்ளங்களுக்கு உணர்வை தருவீராக. ஆசீர்வாதமற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. எழுப்புதல் இல்லாத குடும்பங்களுக்கு ஆண்டவரே எழுப்புதலை தருவீராக. ஆண்டவரே சோத்திரம். நீர் தமது ஆவி அனுப்பும் பொழுது அந்த பிரேதங்கள் எல்லாம் காலூன்றி நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. இந்த நாட்களிலே காலூன்றி நிற்க முடியாத இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே காலூன்றி நிற்பார்களாக. எழுப்புதலின் கீதத்திலே நிற்பார்களாக. வல்லமையின் கீதத்திலே நிற்பார்களாக. மகிமையின் தேவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ரிபக்கர பரபரபலரபா இக்கர பெருபெருபெருபல ரிபனரமனரமா இக்கத்துருளி பெருபெருபெருபரபரபரபா இக்கர பெருபெருபெருபரபரபலரபா. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை நல்ல இடத்துல நடத்துகிறார். அவர் எனக்கு நல்ல வேலையை தருகிறார். அவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நல்ல திருச்சபையை தந்திருக்கிறார். நல்ல விசுவாசத்தை தந்திருக்கிறார். நல்ல உபதேசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபதேசத்திலே நிலைக்கத்தக்கதாக, உபதேசத்திலே நிலைக்கத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னும் செல்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய பிரசன்னத்தினால் தரிசனத்தினால் நீரங்களை நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரே கஷ்டங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே நஷ்டங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அதற்கு பதிலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். துக்கத்துக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக இந்த பிள்ளைகளுக்கு ஆனந்த தைலத்தை நான் நிரப்புங்க ராஜா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தை நான் நிரப்புவீராக. புதிய அபிஷேகத்தை நான் நிரப்புவீராக. புதிய வல்லமை நான் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ரிபக்கரபரபரபலரபா இபலபெரபெரபெரபெரபெரபெரப. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் புது வல்லமையை, பெற்றுக்கொள் புது கிருபைகளை. ரிபக்கரபரபரபலரபா இக்கரபெ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 ரபா இக்கரபெரபெரபெரபெரபெரபெரபெரபா. ஆமென். ஏசாயா நாவை தொட்ட தேவன் உங்கள் நாவை தொடுவாராக. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை மாற்றி அமைப்பாராக. ரிபக்கரபரபரபலரபா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஆமென். எல்லார் கரங்களை வைத்துவோம். ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை. என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும்
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்ததுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, எங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உங்களுக்கே நிறைய ஐடியா தெரியும். அல்லேலூயா. வெற்றி அடைய என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய ஐடியா தெரியும். ஆனால் பைபிளில் இருந்து சில பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 4:7 வசனத்தை வாசிக்கலாம். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு இடம் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவ பக்தியாக இருந்தால் வாழ்க்கையிலே முன்னேற முடியுமா? அல்லேலூயா. தேவ பக்தி, எல்லாரும் சொல்லுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியினுடைய வேஷம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அப்சலோம் என்ன பண்ணானா, பெண்களை போல நீண்ட முடி வச்சிருந்தானா. அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அந்த முடி என்ன பண்ணிருச்சு, கர்வாலி மரத்தில் போய் என்ன செய்த, அதை மாட்டிக்கொண்டது. கழுதியில் போய்கிட்டு இருந்தார். கீழாவை முள்ளு மரத்துக்கு அடியில் போனோன்னு வேகமாக குதிரை அந்த கழுதை போய் கொண்டு இருந்ததுனால என்ன நடந்தது என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த முடி போய் அந்த சிக்கலில் போய், ஏற்கனவே முடி சிக்கல், அது இல்லாமல் அது ஒரு சிக்கலில் போய் என்ன செஞ்ச, மாட்டிக்கிட்டு பூமிக்கும் வானத்துக்கு நடுவே அவன் தனியாக தொங்குனானா. அந்த மிருகம் தூரம் ஓடிய போயிடுச்சு. மறுபடியும் குதிரையாக இருந்தால் மீண்டும் வான்னு சொன்னால் வரும். கழுதைக்கெல்லாம் சொன்னால் என்ன செய்யாது, தெரியாது. போனால் போய்கிட்டே தான் இருக்கும், வான்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். குதிரை அப்படியே இல்லை, விசில் அடித்தா சொன்ன பேச்சு கேட்கும், வான்னு சொன்ன பேச்சு கேட்கும். அதுக்கு சில ஆக்ஷன் எல்லாம் இருக்குது, அது சொன்னால் அதெல்லாம் கேட்கும். யானை கூட கேட்கும், போயிட்டு கிட்ட வா என்னை ஏற்றிக்க அப்படின்னா குமிஞ்சு கொடுத்து மீண்டும் நம்மளை ஏற்றிக்கும் மேலே. ஆனால் கழுதை அப்படி அல்ல, போகட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், பக்தியின் வேஷத்தை அல்ல, பக்தியை தரித்து கொண்டால் உனக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிறது. இதெல்லாம் நாடகம், திரைப்படம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்குது. அதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாடகம். சொல்லுங்கள், நாடகம் மற்றும் திரைப்படம். அதில் வருகிற ஒரு சம்பவமாக இருக்குது. நாம் போடுற சண்டையை தான் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு நல்லா சண்டை போடுறாங்க. அதனால் நம்ம அதிக நேரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. அது நமக்கு முக்கியமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போ பாருங்கள், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தனுமாய் இருந்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் குடும்பமாய் வந்திருக்கிறீங்க, கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். குடும்பமாக, இந்த குடும்பங்களுக்காக நாம் ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, ஆண்டவரே, குடும்பமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கொர்நேலியு என்ற மனிதன் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். எல்லாரும் குடும்பமாய் சபைக்கு வர உதவி செய்யும். குடும்பங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளட்டும், ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரை நேசிக்கட்டும் ராஜா. குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியே செய்யும். நன்றி. ஆமென். கரங்களை கீழே போடுவோம், உட்காருவோம். நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, குடும்பமாக தேவனை ஆராதித்தால் நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, குடும்பமாய் ஆராதித்தால் நல்லது. நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க. ஆமென். இன்னொரு தரம், நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னும் ஒரு விசை சத்தமாக. ஆமென். அப்படி நாம் சொல்லும் பொழுது நாம் யுத்தத்தில் வெற்றி பெறத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் வெற்றி 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 என்று வெற்றி மேல் வெற்றியை தந்து நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமாக இருந்த அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்திருக்குது பாருங்க. அவர் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மேலே இருந்து, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா.
நீங்கள் தேவ பக்தியாக இருந்தால், இந்த நாட்கள் உபவாச நாட்களாக இருக்கிறது, நீங்கள் பக்தியாக இருந்தால் தேவனே தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் பேசுவார், ஒவ்வொரு வாரமும் பேசுவார், ஒவ்வொரு நிமிடமும் பேசுவார். ஆமென். ஒவ்வொரு எட்டிலையும், அதாவது இந்த ஒவ்வொரு எட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவார். அல்லேலூயா. சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் மூலியமாக, சில நேரங்களில் பைபிள் மூலியமாக, சில நேரமாக செல்போன் மூலியமாக, சில நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுகிற பிரசங்கத்தின் வாயிலாக, சில நேரங்களில் அக்கினி ஜெபத்து மூலியமாக, ஏதாவது ஒரு தலைப்பில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்றது பாருங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து, ஆமென். பூமியிலே நீங்கள் எதை செய்தாலும் அது பரலோகத்திலிருந்து கணக்கு எடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நன்மை செய்ய என்ன செய்யணுமா? இது எங்கே போய் படிக்கிறது? அதுக்குன்னு தனியாக தான் பைபிள் காலேஜ் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறார், பைபிளை படித்தாவே நன்மை செய்ய நம்ம படிச்சுக்குவோம். நல்ல பிரசங்கத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டாவே நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பிரசங்கத்தை நீங்கள் காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஏன் நிறைய பேர் பிரசங்கத்தில் தூங்குறாங்க தெரியுங்களா? யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. எனக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சா தூக்கம் வரவே வராது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் பக்தியாக இருப்போம். கர்த்தர் நம்மை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து நம்முடைய பக்திக்கும் புத்திக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தக்கதாக தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக வெற்றி அடைய நாம் என்ன செய்வேன்னா, எல்லாரோடும் அன்பாக இருக்கணுமா? அல்லேலூயா. சகோதர சிநேகம். என்னவா? ரோமர் 12:10. இப்போ பாருங்க, தேவன் சொல்றார், சகோதர சிநேகத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், ஒருவர் பேர் ஒருவர் என்ன எப்படி இருக்கணுமா? அச்சமாக இருக்கு. கண்டா சோத்திரம் சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? சோத்திரம். மீண்டும் சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தெரியாதங்கிட்டையும் போய் ஒரு சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே தெரியாதங்கிட்ட போய் சோத்திரம் சொல்லி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷமாக வர்றீங்கன்னு கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க 3 வருஷம் வரேன், 5 வருஷம் வரேன், 10 வருஷம் வரேன்னு. ஆனால் அவங்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரே சபையில் தான் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. நல்லது கெட்டதுன்னா ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. ஒரு கல்யாணம், ஒரு கருமாதி, ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, ஒரு பிள்ளை கல்யாணம், ஒரு பையனுக்கு கல்யாணம். நம்ம எப்படி அங்கே போகிறது? பத்திரிக்கை வைக்க எப்படி போகிறது? அந்த நல்ல காரியத்துக்கு எப்படி போகிறது? கெட்ட காரியத்துக்கு எப்படி போகிறது? தெரியாத இருக்கிறோம். எல்லாரோடும் சகோதர சிநேகமாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஒருவருக்கொருவர், ஆமென், சோத்திரம், பச்சமாக நடந்து கொள்ளணும். சோத்திரம் சொல்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கணுமா? அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்தா நான் தான் விசுவாசிகளை பார்த்தோன்னு ஓடோடி சோத்திரம் சொல்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சா யோசனை பண்ணி, இப்போ என்ன சொல்லணும், முதல்ல சோத்திரம் சொல்லணுமா, அப்புறம் தான் தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு என்ன சொல்லணுமோ அதை நினச்சி அப்படியே பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, கண்டா சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் ஒரு சகோதரிக்கு நான் சோத்திரம் சொன்னேன், அவங்க சோத்திரம் சொல்லாமலே போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா முதல்ல சோத்திரம் சொல்லியிருப்பேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். இன்று முதல் ஒப்பு கொடுப்பீங்களா சகோதர சிநேகத்துக்கு? ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் நல்லா பேசணும். அல்லேலூயா. குடும்பமாக இருந்தால் பயப்படாமல் பேசலாம், குடும்பம் இல்லைன்னா கொஞ்சம் பயந்து பேசணும். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்தால் பயப்படவும் தேவையில்ல, கலங்கவும் தேவையில்ல, எப்படி எங்கே எந்த நிலையிலும் பேசலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் மற்றபடி நீங்கள் கவனமாய் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதிகமாக பேச வேண்டாம். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டாம்? சண்டை எப்போ வருது தெரியுங்களா? சொல்லுங்கள். அதிகமாக பேசணும். ரொம்ப மணிக்கணக்கில் ஒரே வீட்டில் இருக்காதீங்க, அது சண்டை வந்துடும். 1 கொரிந்தியர் 1:3. ஏழைக்கு நம்ம இறங்கணுமா? ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் யாரெல்லாம் விதைக்கிறோமோ அதை ஆண்டவரை அறுவடை செய்ய உதவி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். இச்சைகளை வெறுத்து ஆண்டவருக்காக அந்த உலக காரியங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் நாம் எடுத்து போட்டு ஆண்டவருக்காக நல்ல வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணுமா? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இச்சைகளை வெறுக்க ஆரம்பித்தாலே நிறைய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இச்சைகளை வெறுக்க ஆரம்பித்தாவே நிறையா ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எவ்விதத்திலும் உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 2 பேதுரு 1 ஆமென் ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒழுக்கக்கடுத்த ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நல்லொழுக்கமுள்ள புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். அப்போஸ்தலன் பவுல் அதிலே சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போனாலும் சரி, இருந்தாலும் சரி, வச்சாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்குள்ளாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வேலையை அவர் திறம்பட செய்தார். நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரே சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். மனச்சாட்சியோடு சொல்றாரு பாருங்க. ஆமென். அப்படியெல்லாம் நாம் சொல்ல முடியுமா அப்படின்னா, நம்மளாம் பக்தியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நல்ல ஒழுக்கமாக இருந்தால் தான் அப்படி அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். உற்சாகமாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். உற்சாகமாக இல்லைன்னா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆண்டவருடையதான பிள்ளைகள் நல்லொழுக்கத்திலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தீமையை சகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அநேக நேரத்தில் நாம் தீமையை சகிக்கிறது இல்லை, சகிக்க முடிவதில்லை. சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு அது டிஸ்டர்பாக இருந்தால் உடனே அதை வெறுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ சகிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அளவு கடந்து நேசிக்கணும். அவர் தான் என் தேவன். அல்லேலூயா. அவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், மாற்றி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவரும் தேவன், இன்னொன்னும் தேவன் அப்படி சொல்லக்கூடாது. அவரே தேவன். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கண்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம திருப்பணும்னா அவரை இல்லை இன்னொருத்தர் அப்படின்னு நாமளே சொல்கிறோன்னு அர்த்தம். அவரையே நம்ம நோக்கி பார்த்து அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே நல்ல ஓட்ட ஓடணுமா, அவர் தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். உறுதியாய் நாம் இருக்க உதவி செய்வாராக. அடுத்தபடியாக எபிரேயர் 3:11, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். எப்போ நம்ம பங்குள்ளவர்களாக வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால், தொடங்கின தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை 1வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு. நாம் எல்லாரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்த நீங்கள் அந்த நம்பிக்கையில தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உறுதியான ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, யார் எங்கே போனாலும் சரி, யார் பின்வாங்கி போனாலும் சரி, நான் பின்வாங்கி போக மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சில சூழ்நிலை நிமித்தம் ஒரு வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வராது இருக்கலாம், அடுத்த வாரம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. போன வாரம் கல்யாணத்துக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், ஏதோ ஒரு வாரம் மிஸ் ஆகலாம். ஆனால் அப்பால் வாரம் என்ன செஞ்சிடணும், ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும். ஒன்று புரிஞ்சுங்க, எல்லாம் இல்லாத போது நீங்கள் ஆண்டவரை தேடினீங்க. அல்லேலூயா. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 2 மடங்கு நல்லா தேடணும். ஒரு அலியிலே சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை, வேலை கிடைச்சாலும் ஆண்டவரை கும்பிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அலியிலே சொல்லுங்க. ஆமென். வேலை கிடைச்சிருச்சு இனிமேட்டு ஆண்டவரே கும்பிட மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. வேலை கிடைச்சாதான் இன்னும் நல்ல மகிழ்ச்சியாய், இன்னும் ஒரு ஆசீர்வாதமாய், இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாய், இன்னும் கொஞ்சம் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை கும்பிடணும். அப்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்முடைய பிஸ்னஸ் பெருசாக போக 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 நம்ம ஆண்டவருடைய பிஸ்னஸை கம்மி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுடைய வருமானம் அதிகரிக்க ஆண்டவருக்கு கோயிலுக்கு வரத்தை நிப்பாட்டக்கூடாது. அப்போ தான் அதிகமாக கோயிலுக்கு வரணும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். லீவ் போட்டு வாங்க. அந்த சம்பளம் உங்களுக்கு அன்றைக்கி 700 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவருக்காக அதை விட்டு கொடுத்து
தியாகம் பண்ணி கடந்து வாங்க. மேலே இருந்து ஆண்டவர் பார்ப்பார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் இன்றைக்கி இவ்வளோ பணம் கிடச்சிருக்கும் வேலைக்கு போயிருந்தா, ஆனால் அந்த வேலையை வெறுத்து என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. அங்கே 2 மடங்கு 10 மடங்கு 100 மடங்குன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி வீசுவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் கிள்ளி தருகிற தேவன் அல்ல, அள்ளி தருகிற தேவன். அல்லேலூயா. போன வாரம் நான் வரல, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 வார்த்தை சொல்ல. என்ன பாட்டு பாடினாங்க? 3 பாட்டு பாடுவாங்கல்ல, என்ன பாடினாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். யாராவது கேட்பீங்களா? கேட்கவே மாட்டீங்க. வரலையா? அவ்வளோதான். வரலையா? எல்லாமே போச்சு. எதையுமே என்ன செய்யறதுனா நினைக்கிறதே கிடையாது. ஆமென். தரிசனம் நம்மளை தூங்க ஒட்டாது. அல்லேலூயா. வீடு கட்டாதவங்களுக்கு தான் தெரியும் வீட்டினுடைய அருமை. வண்டி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் வண்டியினுடைய அருமை. அது வாங்குற வரைக்கும் ஊக்கமாக நல்லா ஜாப் பண்ணணும். அல்லேலூயா. செல்ஃபோன் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இந்த செல்ஃபோனுடைய அருமை. செல்ஃபோன் வச்சிருக்கிற உங்களுக்கும் தெரியும் இதில் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமை. அல்லேலூயா. உறுதியாக இருங்க, கர்த்தருடைய காரியத்தில் உறுதியாக இருங்க, அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கூடுமானவரை யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகமாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்குமாம். அல்லேலூயா. வெற்றி பெறவே ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெற்றி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், என்னைக்காவது ஒன்றும் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி சிறக்கணும். ஒரு அழியிலே சொல்லுங்க. சிலர் டீ ரொம்ப நல்லா வைக்கிறீங்க, சிலரால் மசால் டீ வைக்கிறீங்க. என்ன டீன்னே என்ன செய்யல தெரியவே தெரியாது. அப்படியெல்லாம் ஒரு அம்மா சுடு தண்ணி வைக்க சொன்ன சரின்னு சொல்லி வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் ஜீரகம் போட்டு வைங்க அப்படின்னு, அப்படியும் சரின்னு சொல்லி வச்சாங்க. அதிலே பாஸ்டர் டீ மாதிரி வச்சுட்டு வா டிகேஷன் போட்டு நாங்கள் சரின்னு சொன்னேன். அதிலே டிகேஷனை ஊற்றிட்டாங்க, அதை காப்பித்தூளும் போட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இஞ்சி கொஞ்சோண்டு போடலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் யோசனை வந்துச்சு, ஏலக்காய் 2 அதில் போடலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு யோசனை வந்துச்சு, வெளியில் என்னமோ ஒரு தலை இருந்திருக்குது அவங்க வீட்டில். அந்த தலையை பிச்சுக்கிட்டு அதான் அந்த கீரை 3 கீரையில் ஒரு கீரை சொல்லுங்கள், துளசி, அப்புறம் இன்னொன்று புதினா கொண்டாந்து மீண்டும் அதில் போட்டாங்க. இப்போ எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி எல்லாம் கொதிக்க விட்டா கறி குழம்போட சூப்பராக இருக்குது. ஆனால் அதை டீன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் உலகத்தில் அப்படி ஒரு டீ யாராலையும் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. நான் சொல்கிறேன், தனித்தனியாக அந்த டீயை வச்சு வியாபாரம் பண்ணி பெரிய ஆளாக மாறுங்க. அல்லேலூயா. தனியாக ஒரு டீ வைங்க. ஒருத்தர் டீ கடை மட்டும்தான் வைக்க தெரியுமா, அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக புதுமையை கண்டுபிடிச்சி 110 டீ வைக்கிறாராம். ஒரே இது, ப்ரெஷருக்குன்னு ஒரு டீ, சுகருக்குன்னு ஒரு டீ, நார்மலுக்காக ஒரு டீ, உடல் குண்டாகிறதுக்கு ஒரு டீ இருக்குதான். டீன்னா டீயே நினைக்காதீங்க, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அது மாதிரி நான் சொல்கிறேன். விதவிதமாக இளைக்கிறதுக்கு ஒரு டீ இருக்குது, உடம்பு அடிச்சுனா குண்டாக்கிறதுக்கு ஒரு டீ. இப்படி 110 டீ பெங்களூரில் ஒருத்தர் வைக்கிறாராம், ஒரு விசுவாசி. அல்லேலூயா. அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு அவருக்கு வேலை இல்லாத இருந்தது, இப்போ 10 பேர் 20 பேர் அவருடைய கடையில் வேலை பார்க்குறாங்களாம். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெற்றியாய் வாழணும். அல்லேலூயா. ஆமென். வெற்றியாய் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றையும் கற்று இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கே போனாலும் வந்தாலும் உங்களை பார்க்கணும் எல்லாருமே. அல்லேலூயா. உங்களை பற்றி சொல்லணும், வாழ்ந்தால் அவர் மாதிரி வாழணும் அப்படிங்கணும். அல்லேலூயா. சகோதரி பற்றி சொல்லணும், வாழ்ந்தால் அவங்கள மாதிரி என்ன செய்யணும், வாழணும். அவங்க நல்லா இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க பாரு. நோய் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே என்ன செய்யறேன், பாரத்தை போடுறாங்க பாரு அப்படின்னு. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்த்து நில், பிசாசு அப்பொழுது ஓடிப்போவான். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெற்றியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.